குடும்பத்தின் பிள்ளைகள் பல விதத்தில் பல பாரத்தோடும் வேதனையோடு இருந்தாலும் கர்த்தருக்குள்ளா தங்களை திடப்படுத்தி தங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலகீனமான நேரத்திலே இரவும் பகலும் மிகவும் கரிசனையோடு கண் விழிப்போடு கருத்தோடு அருமையான பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் நன்றாக கவனித்தார்கள். அது ஊரிலும் எல்லாரும் சொல்லுவார்கள், அது மட்டுமல்ல சபையார் நமக்கும் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான காலங்கள் எத்தனையோ அத்தனை காலங்கள் மட்டும்தான் பூமியிலே இருக்க முடியும். அதோடு இந்த உலகத்தை விட்டு மறுமைக்குள் போக வேண்டியதுதான். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், கடைசியில் அவர்கள் ஓரளவு சுகமாகி வீட்டுக்கு வந்து சனிக்கிழமை அழைத்து வந்தோம் ஆஸ்பத்திரியிலிருந்து. ஞாயிறு திங்கெல்லாம் காலையிலையும் கூட தண்ணீர்லாம் குடித்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் போகிற ஒரு கஷ்டம் வந்தது. அப்படி கர்த்தருக்குள்ளே கடந்து போனார்கள். கல்லறைக்காக வேண்டி யோசித்தோம். அதுவும் கூட ஆண்டவர் ஏற்றதான வேளையில் நல்ல ஒரு தேவ கிருபையோடு கூட பெருஞ்சலமிலே வைக்கக்கூடிய அளவுக்குரியதான காரியத்தையும் கர்த்தர் ஒழுங்காக்கினார். இங்கே ஆத்து விளையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் இங்கே வைக்கலாம் என்று கேட்டார்கள். அதோடு நாம் அங்கே பெருஞ்சலமிலே அவர்கள் அதிகமாய் விரும்பின நேசித்த பாடுபட்ட அந்த இடத்திலே வைப்பதற்காகவே அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது. அதே இருதயத்தின் அவருடைய எண்ணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் மகிமையிலே மர்வமாகி நித்தியத்தில் இன்றைக்கு இளைப்பாடி கொண்டிருக்கும் போது நாம் இந்த பகல்வெளியிலே தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொருவராக வந்து தங்கள் தாயினுடைய நற்பண்புகளை பற்றி அவர்கள் எவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்தார்கள் என்பதெல்லாவற்றையும் குறித்து கொஞ்சம் சாட்சியை கொடுக்க போகிறாங்க. அவர்கள் நல்ல ஒரு அருமையான சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்களுடைய தாயார் ஆரம்பத்திலே அந்த பிலதெல்பியா சபை இங்கே வந்து லீடு பண்ணி நடத்தி செய்தி கொடுக்க கர்த்தருடைய ஏசுதாசன் அவருடைய மாமாவுடைய நாட்களிலே இதோ அங்கே அவர்கள் அம்மாவோடு கடந்து அம்மாவும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்து திடீரென்று அவர்கள் படுக்கையில் ஒன்று இல்லாதபடி இறந்து விட்டதாக சொன்னார்கள். எங்களுடைய திருமணத்துக்கு முன்பதாக அவர்கள் இறந்து விட்டார்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய், அதிகமாக ஊழியக்காரங்களை நேசிக்கிற ஒரு தாய். அந்த காலத்திலே ஊழியக்காரங்களுக்கு மிகுந்த கஷ்டம் நிறைந்த காலம், மிகுந்த வேதனை, பசி பட்டினி அதிகமாக இருந்த நாட்கள். அவர்கள் செய்த செயலில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த அருமையான என்னுடைய மனைவி வாலிப பருவமாக இருக்கும் நேரத்திலே அவர்களை இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு போய் ஞானஸ்நானம் எடுக்க வைத்த விதமான காரியம் செய்தார்கள். அதில் ஒன்று, ஊழியக்காரர்களை அதிகமாக நேசித்தார்கள். காலையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அதிகாலையில் 5 மணிக்கு அவர்கள் எழுந்து ஜெபித்து விட்டு நல்ல அருமையான தின்பண்டங்களை காலை உணவுக்காக ஒழுங்குபடுத்துவார்கள். அவ்விதமாக அவர்கள் ஒழுங்குபடுத்தும் போது முதலாவது ஒரு குறிக்கப்பட்ட அளவு, அன்றைக்கு புட்டு தான் ரொம்ப விசேஷமான ஆகாரமாக எல்லா வீடுகளிலும் காணப்பட்டது. அதில் இவர் குறிக்கப்பட்ட அளவுக்கு எடுத்து அன்றைக்கு இருந்த இந்த நார் பெட்டி, ஈக்கு பெட்டி என்று சொல்லுவாங்க, அந்த பெட்டியில் அப்படி ஒரு இலையை வைத்து அதில் கொஞ்சம் புட்டு தள்ளி வைத்து அதோடு சேர்ந்து என்னென்ன வைக்கணும் வைத்து அப்படியே மூடி, நீ சீக்கிரமாக காலையில் கொண்டு ஜெப வீட்டில் கொண்டு கொடுத்து விடு என்று சொல்லி அனுப்புவார்கள். அவ்விதமாக இந்த அருமையான மகள் தாய் சொல்கிறது போலவே கேட்டு அதை அவருடைய வீட்டுக்காரிடத்திலோ ஆண்களிடத்திலோ வேறு இடத்திலோ என்று கேட்க ஒன்று மாட்டார்கள். அவர்களுடைய இருதயத்தில் ஆவியானோர் பேசி ஆவியான் நடத்துதல் படி இந்த காரியத்தை செய்து வந்தார்கள். ஆனால் உண்மையாகவே அவர்கள் செய்ததான அந்த நற்கிரியை பின்னாலே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிள்ளைகளெல்லாம் உன் சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும் என்று சொன்னது போல அருமையான பிள்ளைகள். அவர்கள் 5 பேர், 5 பேருடைய 3 பெண்கள் 2 ஆண்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் 5 பேருடைய வாழ்க்கையை ஆண்டு துளுர்க்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்ந்த நிலையில் தேவன் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஒரு குணம் இந்த அருமையான என்னுடைய மனைவிக்கு இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதுக்கு மேல் நான் சொல்ல நான் வரவில்லை. நிறைய காரியங்களை பிள்ளைகள் சொல்ல போகிறாங்க. கொஞ்சம் கவனமாய் கேட்டு இன்றைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவனுடைய சமுதாய ஜெபத்தோடு நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறேன். இதோ அந்த சிறு பருவத்திலே போட்டிருந்த நகையெல்லாம் மாற்றி ஞானஸ்நானம் எடுத்து வீட்டிலே அந்த அருமையாக தகப்பனார் சகோதரர்கள் எல்லாம் மிகவும் துன்பப்படுத்தின நேரத்திலும் கூட இதோ நான் போட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு ஆத்துமா, ஒரு பாத்திரம். ஆண்டவருக்கார் ரொம்ப வைராக்கியமாக இருந்ததான் ஒரு ஆத்துமா. ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தார்கள். ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் இணைக்கக்கூடிய தேவ திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மீதியுள்ள சில காரியங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஒவ்வொருவராக வந்து உங்களுடைய மத்தியில் சாட்சியாக சொல்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் ஒவ்வொரு வாங்க.